தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. என்ன ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு? என்னன்னு சொல்றது துளசி? எனக்கு ஒரே மதன் நினைப்பாவே இருக்கு. அது சரி ஷாலு, மதன் அண்ணா நினைப்பு வரலதான் தப்பு, வந்த தப்பு இல்ல. இங்க பாரு ஷாலு, மதன் அண்ணா எங்க டியூட்டிக்காக தானே போயிருக்காங்க, வந்துருவாங்க. அதுக்கு எதுக்கு வருத்தப்படுற? என்ன துளசி, மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவரை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? 4 நாள்ல வரேன்னு சொன்னாரு, 1 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வரவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துளசி. ஷாலு, எதுக்கு வருத்தப்படுற? கவலைப்படாத, உடனே வந்துருவாங்க. 4 நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னா அவருக்கு வேலை ஈஸியா இருக்கும்னு நினைச்சிருப்பாரு. இப்ப வேலை பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன், அதோட வரதுக்கு லேட் ஆகுது போல இருக்கு. என்னதான் லேட் ஆகட்டும், ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. இந்த மாதிரி நான் வர 2 நாள் ஆகும், எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. அவர் ஃபோனும் பண்ணல, நான் பண்ணணும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட பேசிய 2 நாள் ஆகுது தெரியுமா? அது சரி ஷாலினி, மதன் அண்ணாவை ரொம்ப தேடுற போல இருக்கே. இல்லையா என்ன நீ சொல்லு. சூர்யா மாமா எங்கேயாவது ஊருக்கு போயிருந்தாங்க, உனக்கு தேடுமா தேடாதான்? அப்படிதான் எனக்கு மதன் ஞாபகமாவே இருக்கு. ஷாலு, என்ன துளசி, என்னாச்சு? இல்ல இல்ல, என்னமோ சொல்லிட்டு இருந்தல, அது கொஞ்சம் நல்லா சொல்லு, கேக்குறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். சொல்லு ஷாலு, என்னமோ சொல்லிட்டு இருந்தியே. என்னமோ என்ன? எனக்கு இப்ப ஒரே மதன் நினைப்பாவே இருக்கு, அவரைதான் தேடிட்டு இருக்கு. என் மனசு இப்ப ஒரு நிலையில இல்ல தெரியுமா? அது சரி ஷாலு, மதன் தான் வரல, இவ்வளவு டிலே பண்றாங்கல்ல, அப்ப அவர் மேல நீ ரொம்ப கோவமா இருக்கணும். கண்டிப்பா கோவப்படு, சரியா? கோவமா ஏக்கச்சக்க கோவத்தோட இருக்க. இப்ப மட்டும் மதன் நீ கணக்கு கழிச்சாரு, அவ்வளவுதான் அவரு நான் வாட்டாட்டு நாட்டிடுவோம் பாத்துக்க. மடியும் ரொம்ப பாவம் தான் மதன் அண்ணா. ஆமா பாவம் தான். என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? எத்தனை நாள் தெரியுமா அவரை பார்க்காம இருக்கேன். முதல் போன 4 நாள் மட்டும் தான் பேசியிருக்கேன், இது 1 வாரம் ஆகுது. 2-3 நாள் ஆச்சு அவர்கிட்ட பேசி. நான் போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்குது லூசு. ஒரு போன் எடுத்து என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, என்கிட்ட பேசவே இல்லை. நான் எவ்வளவு கோவமா இருக்க தெரியுமா? ஆமா ஆமா, நீ ரொம்ப கோவமா தான் இருக்க. கேட்டுதான்னு தெரியல, கேட்டுதா? நல்லாவே கேக்குது. ரொம்ப கோவமா இருக்காளே, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஆனாலும் வேற வழியில சமாளிச்சுதான் ஆகணும். என்ன துளசி, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், கேட்டுதான்னு கேட்டுட்டு இருக்கேன். யாருக்கு கேட்டுதா? அது ஹைதராபாத்ல இருக்க மதன் அண்ணாக்கு கேட்டுதான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. துளசி, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ விளையாடிட்டு இருக்க. போ துளசி, எனக்கு இப்ப மதனை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். நான் இப்ப பாரு போன் பண்ணி உன்னை நீ வரியா இல்ல நானே வரட்டுமான்னு கேட்க போறேன். அடேங்கப்பா, அப்ப ஷாலு வர இங்க இருக்க பொறுக்கல, அப்படிதானே? ஒண்ணு அவர் வரணும், இல்ல நீ போயிடுவ, அப்படிதானே? இது கேட்டுதா? நல்லாவே கேக்குது. துளசி, மறுபடியும் என்ன கேக்குதான்னு கேக்குறேன். யார் மாய்வ? எனக்கு நானே கேக்குதான்னு கேட்டுக்கிறேன், போதுமா? நீ அதை கவனிக்கிற. உன் ஃபீலிங்ஸ் மட்டும் சொல்லு. இப்போ உன் ஃபீலிங்ஸ் சொல்லணும் தானே முடிவு பண்ணிட்டேன், அதை மட்டும் சொல்லு, நான் கேக்குறேன். எனக்கு நானே கேட்டுதான்னு கேட்டுக்கிறேன், அவ்வளவுதான். நீ உன் ஃபீலிங்ஸ் சொல்லு, கண்டினியூ பண்ணு. என்னமோ போ லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க. மதன் வாங்க மதன், மதன் மட்டும் வரட்டும். நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. அவர் உண்டு இல்ல நான் கண்ணா இல்லைன்னு பாரு. ஆமா, இன்னைக்கு எங்க வர போறாரு, இன்னும் எத்தனை நாள் கழிச்சு வருவாருன்னு தெரியல. ரொம்ப கஷ்டம்தான். பாரு, நீ கஷ்டம் உனக்கே புரியுது. ஐயோ ஷாலு, நான் உனக்கு கஷ்டம் சொல்லலாமா? மதன் அண்ணாக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லு. பாவம், அவர் லேட்டா வந்துட்டு உன்கிட்ட என்னென்னலாம் வாங்கி கட்டிக்க போறாருன்னு தெரியல. நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. பாக்குறாரா இல்லையான்னு தெரியல. எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருக்கு. துளசி, என்னமா பேசிட்டு இருக்க? நீ என்ன பேசுறன்னு புரியல. சரி, நீ எதையாவது வளரட்டு போ. ஆனா இன்னைக்கு மதன் வந்தாருன்னா, ஆமா அதை இன்னைக்கு வர மாட்டாரே, இன்னும் 2-3 நாள் கழிச்சு வருவாருல. அன்னைக்கு நான் வீட்டுக்குள்ளவே சேர்க்க மாட்டேனே. வீட்டுக்குள்ள பெட்ரூம்குள்ளேயே சேர்க்க மாட்டேன். அப்ப ரொம்ப கஷ்டமாச்சு. பாவம், எப்படி பட்னி இருப்பாருன்னு தெரியலையே. ஆமாமா, ஆல்ரெடி ஆடி மாசம், அதுக்கப்புறம் 1 வாரம் ஹைதராபாத்னு இப்படியா பட்னி இருந்தாச்சு. இனிமேலாம் பட்னி எல்லாம் இருக்க முடியாது. ஆமா, இனி வந்தா ஒரே விட்ட பட்னி போட வேண்டியதான். ரூம் பக்கமே சேர்க்க மாட்டேனே நானு. நானும் பார்க்க தானே போறேன். பாரு நல்லா பாரு, வரட்டும். வந்தாருல தான் அவருக்கு இருக்கு. நான் அடிக்கிற அடியில திட்டுல ஓடி போய் பாத்துக்க. ஐயோ, நீ அடிச்சு திட்டி அனுப்புறதுக்கு மதன் அண்ணா நீங்க இப்பவே போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. பாத்துக்கோங்க. என்ன துளசி, என்ன உளறிட்டு இருக்க? நான் உளறல, அங்க பாரு. எங்க? பின்னாடி பின்னாடி பாருடி என் லூசு. மதன் மதன், நீங்களா? எப்ப வந்தீங்க? மதன், என்ன மதன் 4 நாள் வரேன்னு சொல்லிட்டு 1 வாரம் மேல ஆயிடுச்சு. ஏன் மதன் என் போன் கூட எடுக்கல நீங்க? சரி பாவி, காபி கப்ப கூட கொடுத்துட்டு ஓடிட்டாலே. இவதான் இவ்வளவு நேரம் அடிப்பேன் திட்டுவேன் உதைப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாலே. மேடம், ஷாலு மேடம்,
இப்பதான் உங்க மதன் அவங்கள அடிப்பேன் திட்டுவேன் ஓட விடுவேன்னு சொன்ன இப்ப என்ன ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கேன். போடி. அது எப்படி என் மதனை நான் அடிப்பேன் திட்டுவேன்? அதெல்லாம் அடிக்கவும் மாட்டேன் திட்டவும் மாட்டேன். நானே அவரை பார்க்காம எவ்வளவு தவிச்சு பண்ணு எனக்கு தான் தெரியும். அடிப்பாவி, இவ்வளவு நேரம் இவதானே சொல்லிட்டு இருந்தா? அது சொல்லுங்க, எதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சு உங்களுக்கு வரதுக்கு? சாரிமா, போன இடத்துல ஆபரேஷன் டேட் மாறிடுச்சு. அதனால இன்னும் 2 நாள் அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி உன்கிட்ட சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. சரி சொல்லாமலே வந்துடலான்னு தான் எனக்கு வந்துட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல மதன்? ஏன் மதன்? ஆமாண்ணா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன்னா அவ வீட்டுக்குள்ளேயும் சேர்க்க மாட்டேன் பெட்ரூம்லயும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அவளா விரட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே போயிடுங்க. இப்ப ஒருத்திய ஓட விட போறேன் பாரு. ஒண்ணு அடிப்பாவி, நீ தான் சொன்ன வீட்டுக்குள்ளேயும் சேர்க்க மாட்டேன் பெட்ரூம்குள்ளேயும் சேர்க்க மாட்டேன். இப்ப என்ன நீ அவரை சேர்த்து அணைச்சிட்டு இருக்க? லூசு லூசு. ஒண்ணு உனக்கு சூரிய மாமா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. நாங்களே ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல, நாங்க தனியா நிறைய பேசுவோம். நீ போலாம்ல? அடியே ஷாலுமா, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் கண்டிப்பா போகதா போறேன். சும்மா நான் விளையாடுன. சரி சரி, நீங்க உங்க ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. மதனா நல்லா பாத்துக்கோங்க. பாவம், அவன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிருக்கான். பாத்துக்கோங்க, நான் போறேன். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். கண்டிப்பா துளசி. ஆமா, இவ மட்டும் இல்ல, நானும் இவ்வளவு ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன். நல்லா பாப்பேன், பாத்துக்குவேன். சரிங்கண்ணா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன், வாங்க. நான் போறேன். அம்மாடி ஷாலு, டோர வெளியில லாக் பண்ணிட்டு போட்டுமா இல்ல உள்ள லாக் பண்ணிக்கிறியா? நான் உள்ளேயே லாக் பண்ணிக்கிறேன். நீ உன வெளியில லாக் பண்ண வேணாம். வெளியில லாக் பண்ணா அப்பப்போ ஓபன் பண்ணிடுவீங்க. அதனால நான் உள்ளேயே லாக் பண்ணிக்கிறேன். நீ போ. அடி பாவி. அது சரி, கில்லாடி தாண்டி. இந்த விஷயத்துல உன்கிட்ட தான் நாங்க கத்துக்கணும் போல இருக்கு. சரி சரி, கண்டினியூ பண்ணுங்க. நான் கிளம்புறேமா? உள்கிட்டே இருக்காத, சீக்கிரம் போ. உங்களுக்கு அவத்துட்டு வேலை இருக்கு. தாடி, இவ எல்லாரையும் மிஞ்சிரா போல இருக்கு. போயிட்டேம்மா மாரியத்தா, போயிட்டேன். ஏய் ஷாலுமா, என்னடி என்னாச்சு? அதான் நான் வந்துட்டல, இன்னும் எதுக்குமா அழுதுட்டு இருக்கா? உங்க மதன், நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஏய் ஷாலு, நான் உன்னை மிஸ் பண்ணிருக்க மாட்டேனாடி. எனக்கு உன் நினைப்பு என்ன எவ்வளவு ஆட்டுச்சு தெரியுமா? ஏய் ஷாலுமா, வேலையா போயிருந்தேனா, அதனால என்னால உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியலடி. சாரி ஷாலுமா. லவ் யூ டி. உங்க மதன், உங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண தெரியுமா? 4 நாள் சொன்னீங்க, அந்த 4 நாள் என்னால தனியா இருக்க முடியல. இன்னும் என்னன்னா 3 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. உங்க மதன். சரிடி, அதுக்கு எதுக்குமா குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? அதான் நான் வந்துட்டேல, இனிமே உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். போதுமா? நான் விட மாட்டேன். என்னை விட்டுட்டு எங்கேயும் போக விட மாட்டேன். நீங்க அப்படியே ஏதாவது வேலை விஷயமா போகணும்னு இருந்தா கூட நானும் உங்க கூட வருவேன். என்ன நீங்க கூட்டிட்டு தான் போகணும், சரியா? உன்னை நான் கூட்டிட்டு போனா ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷன் பண்ண முடியாது, பெட்ரூம்ல தான் ஆபரேஷன் பண்ணணும். அது சரியா வருமா? போங்க மதன். சரிடி, அத நான் வந்துட்டேல, இன்னும் எதுக்குமா அழுதுட்டு இருக்கா? அவ்வளோதுடி என் செல்ல குட்டி, கண்ணை தொடச்சுக்கோ. மதன், இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டீங்கல்ல? எங்கேயும் போக மாட்டேன். அப்படியே போற மாதிரி இருந்தா என் ராணியை கூட்டிட்டு தான் போவேன். போதுமா? அதை சொல்லிட்டீங்களே மேடம், நீ எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போகணும்னு. அதனால கூட்டிட்டு போனான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷன் பொறுமையா பண்ணிக்கலாம். பெட்ரூம்ல பண்ண வேண்டிய ஆபரேஷன் நிறைய இருக்குல்ல, அதை பண்ணிட்டு அப்புறம் பொறுமையா மத்த ஆபரேஷன் பண்ணிப்போம். என்ன மதன், உங்களை போங்க. சரி சரி, நீங்க வந்த கலப்பில இருப்பீங்க. போங்க, போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் மதன். போங்க. பால் எடுத்து வைக்கிறியா? ஏய், அதெல்லாம் அப்புறம் பொறுமையா சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட வேண்டியது நிறைய இருக்கு, முதல்ல அதை சாப்பிடுவோம், அப்புறமா போய் பொறுமையா சாப்பிட்டுப்போம். மதன், உங்களை போங்க. அதனால போங்க, போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் போங்க. ஏய், என்னடி நீ துளசிய அதுக்கு தானடி அனுப்புன, அப்புறம் என்ன? இங்க பாரு ஷாலுமா, ரொம்ப காஞ்சி போய் வந்திருக்கேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த செடி கொஞ்சமாவது துளிர் விடணும்ல, அதுக்கு கொஞ்சமாவது தண்ணி கொடுக்கணும்டி. ப்ளீஸ் டி. மதன், உங்களை விளையாடாதீங்க. அதுக்காக இப்ப நீங்க வேற. நான் துளசி சும்மா நான் அனுப்புறேன். நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களா, உங்ககிட்ட மனசு விட்டு பேசணுங்கிறதுக்காக அனுப்புறேன். நான் சொல்லலனால அவ போயிடுவான், எனக்கு தெரியும். நான் சும்மா அவளை கிண்டல் பண்றதுக்காக தான் அனுப்புறேன். நீங்க என்ன, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க வாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எதுக்கு அனுப்பலையும் அனுப்பலையும். ஆனா நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஷாலு, ஐ லவ் யூ டி. போங்க. இப்ப மட்டும் ஐ லவ் யூ சொல்லுங்க. ஆனா ஒரு வாரம் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. போங்க மதன். சாரி சொல்லிட்டேன்டி, இனிமே விட்டுட்டு போக மாட்டேன், சரியா? சரி சரி, விட்டுட்டு போயிட்டேன்னு ரொம்ப தண்டனை கொடுக்காத ப்ளீஸ். நான் ரொம்ப ஏக்கமா இருக்கேன், அதனால இந்த அண்டிச்சிடாதடி ப்ளீஸ் டி. மதன், அதுக்காக என்ன இந்த டைம்ல வா. இல்ல இல்ல வேண்டாம், இது வந்தாலும் நைட் வச்சுக்கோ. நீங்க வாங்க. நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, பசியா இருப்பீங்கல்ல. வாங்க மதன். அதுதாண்டி நானும் சொல்றேன், ரொம்ப பசியா இருக்கேன்டி, இன்னும் மேற்கொண்டு பட்னியாக்காத ப்ளீஸ் ஷாலு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகேடா ஷாலுமா.
எவ்வளோ நாளாச்சு. லவ் யூ ஷாலு. சாரி ஷாலுமா. போங்க மதன். ஊருதான். இனி போங்கன்றதுக்குலாம் இடமே இல்லை. வாங்க மட்டும்தான். எதுக்கு இப்ப லவ் பண்றீங்க? யாரும் வரக்கூடாதுல, அதுக்குதான். இனிமே யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. துளசி யாரும் வெளியில போயிருக்காளா, இனி நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாரும் வர மாட்டாங்க. அதனால ஸ்டார்ட் பண்ணிடலாமா? போங்க மதன். ஊருதான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. എത്തുന്നുണ്ട മുത്തത്തില്ല ഇഷ്ടം ഇരുക്ക ഇല്ല ഇംഗ്ലീഷ് മുത്തത്തില്ല കഷ്ടം കുളിരത് കുളിരത് ഇരുവീർ കുളിരത് കാതൽ ഉറവാടി നഗരത് നഗരത് ഒരു വിരൽ നഗരത് போதும். எவ்வளோ? நான் எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன். அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்குறேன். சரி. என் உசுரில நீ தேட மழலையில பாக்க வேணாம் மயங்கிடவாடி மனசோட உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் நெஞ்சம் தரை கெட்டு தழும்புது நெஞ்சம் எந்த நூலாடை பறந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பிறை முகம் பார்த்தது கொஞ்சம் ரத்தம் கொதி கொதிக்கும். என்ன பண்றாங்க? என் வர ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. அது சரி, இவ ரூமை விட்டு வெளியில போனாலே திரும்பி ரூமுக்கு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சு. ஹே துளசி, டைம் ஆகுதுடி. துளசி, ஹே துளசி, என்னடி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வாடி. வந்துட்டேன் மாமா. அப்பா வந்துட்டேன், கொஞ்சம் சீக்கிரம் வாடி. வரேன். என்ன மாமா அது வந்துட்டு இருக்கேன். எதுக்கு மாமா கத்திட்டு இருக்கீங்க? ஏன்டி சொல்ல மாட்டேன்? நான் கூப்பிடுறது உனக்கு கத்துற மாதிரி தான் இருக்கும். ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுடி. ஷர்ட் வேணும். ஷர்ட் அயன் பண்ணி தரேன்னு சொன்னீங்க. மாமா நான் சொன்ன செய்யாம இருப்பேனா? இந்த பாருங்க, 4-5 ஷர்ட் கிட்ட அயன் பண்ணிருக்கேன். இதுல எந்த ஷர்ட் வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம். என்னங்க மாமா? இந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பக்கத்துல கொண்டு வாடி. இல்ல மாமா, நான் பெட் மேல வைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷர்ட் வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்பவும் உஷாரா இருக்கும். ஆடி, நீ உஷார்னா அதுக்காக நான் விட்டு வேணும். போலே. பெட் மேல வைக்கிறேனோ அந்த ஷர்ட் எனக்கு வேண்டாம். நானே வேற ஷர்ட் எடுத்து அயன் பண்ணி போட்டுக்கிறேன். ஐயோ மாமா, என்ன மாமா உங்களுக்கு எந்த ஷர்ட் அயன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன? எனக்காக தான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்ப நீயே கொண்டு வந்து உன் கையால எனக்கு போட்டு விடு, நான் போட்டுக்கிறேன். நினைச்சேன் நீங்க இப்படிதான் ஏதாவது ஏடா கூட பண்ணுவீங்கன்னு. மாமா உங்களுக்கு ஆல்ரெடி டைம் ஆகுதுல்ல, நீங்க பாருங்க என்கிட்ட விளையாடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப ஆயிடும் மாமா. அப்புறம் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே யார்கிட்ட பேச்சு வாங்காதீங்க. இந்தாங்க ஏதோ ஒன்று எடுத்து போட்டு போங்க மாமா. ஏதோ ஒண்ணு எடுத்து போட்டு போவான். ஏய் என்னடி, கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னும் பார்த்து பார்த்து பண்ண, இப்ப என்னடா ஏதோ ஒண்ணு எடுத்து போட்டு போன்னு சொல்றேன். மாமா அது கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களோட குறும்பெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்ப கல்யாணம் ஆனதுல இருந்து உங்க சேட்டை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால எனக்கு உங்க பக்கத்துல வரவே பயமா இருக்கு மாமா. அடி, இங்க பாருடி, அந்த அளவுக்குலாம் சேட்டை பண்ண மாட்டேன். எனக்கு ஆஃபீஸ்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பக்கத்துல வாமா ப்ளீஸ்மா. நான் மாட்டேன் மாமா. இப்ப நீங்களும் குளிச்சிருக்கீங்க, நானும் குளிச்சிருக்கேன். நான் பக்கத்துல வந்தா நீங்க எப்படின்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, மதன் அண்ணா வேற வந்திருக்காங்க. நான் போய் அவங்களுக்கு டிஃபன்லாம் ரெடி பண்ணணும் மாமா. உங்களுக்கும் லஞ்ச் டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணணும் மாமா. எனக்கு நேரம் இல்லை மாமா. அடி, இவ்வளவு தூரம் கூப்பிடல, கொஞ்சம் கூட மனம் இருக்கிறான பாரு. கல் மனசுக்காரி. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் பக்கத்துல வர மாட்டேன். நீதான் அடி பக்கத்துல வர மாட்டேன், நான் வரலாம்ல. ஐயோ மாமா வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க. உங்களுக்கு நேரம் இல்லை, சொன்னா கேளுங்க, கிளம்புங்க. பரவாயில்ல, இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கே போகலாம் பரவாயில்ல. இன்னைக்கு நான் ஒண்ணு மல்லு கட்டாம விட மாட்டேன்டி. மாமா நீங்க பாருங்க மாமா, இந்தாங்க ஷர்ட் நீங்க வைக்கிறேன், எடுத்து போடுங்க, நான் போறேன். மாமா மாமா ப்ளீஸ் மாமா, உங்களுக்கு வேலைக்கு டைம் ஆகுதுல்ல, விடுங்க மாமா. எனக்கு வெளியில நிறைய வேலை இருக்கு மாமா. பரவாயில்லடி, ஏன் வேலை கிட்ட போனாலும் பரவாயில்ல, மூணு வேலை கிட்ட போனாலும் பரவாயில்ல. நான் கூப்பிடும் போதே வந்திருந்தேன்னா ஒரு உமாவோடு விட்டுட்டு இருப்பேன். என்ன இவ்வளவு தூரம் அழக்கடிச்சல, இப்போ ஒரு உமா இல்ல பல உமா கொடுத்துட்டு தான் விடுவேன். மாமா அங்க மதன் அண்ணா வேற இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. மாமா ப்ளீஸ் மாமா விடுங்க மாமா, நான் போய் டிஃபன்லாம் ரெடி பண்ணணும் மாமா. ஏண்டி, மதன் வந்தா அவன் முதல்ல ஷால் வதண்டி பார்ப்பான். அவனுக்கு இப்ப டிஃபன்ல முக்கியமா படவே படாது. அப்படிதான் இப்ப எனக்கும் என் பொண்டாட்டி தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மொத்ததெல்லாம். நீங்க அடங்க மாட்டீங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, நீங்க ஏற்கனவே டைம் ஆகுதுன்னு கத்திட்டு இருந்தீங்க. இப்ப என்ன மாமா? எனக்கு டைமே ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு கம்ம விட மாட்டேன். ஆடி என் சொல்ல குட்டி. மாமா நீங்க அடங்க மாட்டீங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது மாமா, விடுங்க. அதான் சொல்லிட்டேன் இல்லடி, டைமே ஆனாலும் பரவாயில்ல, நான் எல்லாம் விட மாட்டேன். ஏண்டி எவ்வளவு மாமா ஆசையா கூப்பிடுறேன், பக்கத்துல வரவே மாட்டேங்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடிதான் இப்படி பண்ணனா,
கல்யாணம் ஆகி இப்படின்னா எப்படிடி? மாமா என்ன குறை சொல்லாதீங்க. நீங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல பிள்ளையா இருந்தீங்க. ஆனா இப்ப நல்ல பிள்ளைங்கிற பேருக்கு இடமே இல்லாத மாதிரி இருக்கீங்க. ஆமாண்டி, பொண்டாடி பக்கத்துல வச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும் மாமா. ஏண்டி நல்ல பிள்ளையா இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்றோம்? அதெல்லாம் நல்ல பிள்ளைலாம் கிடையாது, ரொம்ப கெட்ட பிள்ளை தான். அது என் பொண்டாட்டிக்கிட்ட போங்கவா. அடி நைட் எதுவும் சரியா நடக்கலாம். இப்போ ஒரு ரவுண்ட் போலாமா? மாமா நீங்க சரியில்லை. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன், இங்க வேற என்னமோ நடந்துரும். எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன் மாமா. நீ போறேன்னா நான் விட்டுட்டு வேணாம். எங்க என் பிடியில இருந்து வேலைக்கு போ பார்க்கலாம். மாமா மாமா விடுங்க மாமா. அந்த அத்தை எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க இருந்து லேட்டா போனா அத்தை இங்க வேற என்னமோ நடந்துச்சுன்னு நினைப்பாங்க. போறேன், விடுங்க மாமா. பாத்துக்க, அம்மாவுக்கே தெரியுது ரொம்ப சின்னஞ்சிருது, கொஞ்சம் முன்ன பின்ன ராத்திரி பகல்னு பார்க்காம அப்படிதான் இருப்போன்னு அம்மாவுக்கே தெரியுது. ஆனா மரமண்டைக்கு தாண்டி தெரியவே மாட்டேங்குது. தப்பா போட்டுட்டு வரட்டுமா? அச்சோ மாமா, உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகலையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு இப்போ அதெல்லாம் முடியாது. போங்க மாமா, இது வந்தாலும் நைட் வச்சுக்கலாம், கிளம்புங்க. ப்ளீஸ் துளசி, ஒரே ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்புறம் கிளம்பிடுறேனே. மாமா இப்ப நீங்க என்கிட்ட கூட வாங்க போறீங்க. கிளம்புங்க மாமா, கிளம்புங்க. நீங்க என்ன குளிச்சுட்டு ரெடியா தானே இருக்கீங்க? ஷர்ட் மட்டும் தானே போடணும், போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு டிஃபனும் லஞ்சும் எடுத்து வைக்கிறேன். வாங்க மாமா, நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்புவீங்க. சரி, ப்ராசஸ் வேண்டாம், அது மட்டுமாவது சும்மா நச்சுன்னு கொடு. ஆஃபீஸில் ஒன் டே ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கணும்ல, அதுக்காக கொடுடி. நீங்க இருக்கீங்களே உங்களை. சரி, இப்போதைக்கு இது ஒன்னாவது கொடுத்துதான் உங்களை சமாளிக்க முடியும். கொடுக்கறேன். அதான் என் பொண்டாட்டின்னு சொல்றது. வீடு பொண்டாட்டி. நல்லா ஐசிக்கிறீங்க மாமா, போங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். கொடுடி, கொடு 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 கொடு, சும்மா ஸ்ட்ராங்காக கொடு. ஒன் டே ஆஃபீஸில் ஃபுல்லாக தாங்கணும், அந்த மாதிரி கொடு. சரி மாமா, உங்களுக்கு ஒன் டே ஆஃபீஸில் ஃபுல்லாக தாங்கணும், எனக்கு எங்கள் வீட்டில் ஃபுல்லாக தாங்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன், போதுமா? அப்போ என் பொண்டாட்டிக்கும் ஓசை அதிகமாக இருக்கு, ஆனால் கட்டிக்க மாட்டேங்கிறான். அப்படிதானடி? ஆமா, அப்புறம் இதெல்லாம் வாய் திறந்து சொல்லிட்டா இருக்க முடியும்? ஐயோ என் சொல்ல குட்டி. சரி நீ சொல்லவே வேணாம், நானே புரிஞ்சுக்கிறேன். சரி சீக்கிரம் கொடுடி. இது பத்தாது, நானும் கொடுக்குறேன். வீடு பொண்டாட்டி. 12 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் பாயும், நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும். போதுமா? நினைச்சதை சாதிச்சாச்சா? இப்ப ஆஃபீஸ்க்கு கிளம்புறீங்களா? இதெல்லாம் போதாதுதான், நைட்டு வந்து டபுள் மடங்கு வாங்கிக்கிறேன், சரியா? சரி, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது, நானே கிளம்புறேன். ஜீவா இருக்கான், ஜீவா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். இருக்கானா? ஆமா மாமா, ஜீவானா வெளியில தான் இருந்தாங்க. ஆஃபீஸ்க்கு கிளம்புற மாதிரி தெரியல. நீங்க வாங்க, நான் போய் ஜீவானா கிட்ட சொல்றேன். வெயிட் பண்ண சொல்லு, நான் வரேன். சரிங்க மாமா. சரி வாங்க, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி பொண்டாட்டி, வீடு செல்ல குட்டி. லவ் யூ மாமா. வண்டியில சலங்க சத்தம் வாங்கிக்காடி ஓதட்டு முத்தம் அக்கம் பக்கம் இந்த சத்தம் கேட்காதம்மா எதுக்கு அச்சா 2 பேரும் நட்டையிட்டு அடியாத்தத நாளாச்சு உயிர் இருக்கும் வரை இருக்கும் இதுக்காம சொன்ன சொல்ல அடி பொண்ணோட வாசம் அது என் மேல வீசும் நேரம் இப்போ நெருங்கி வந்துருச்சு அடிப்பொழி குறும்புக்காரி அழகான கொடுமைக்காரி முச்சு முட்டு மொத்தம் தந்தால் பருவாயில்லை. ஜீவா என்னாச்சு? அத்தை ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? இன்னும் ஊர்ல இருந்து வரலையா என்ன? ஆமா மச்சான், அம்மா இன்னும் ஊர்ல இருந்து வரல. அம்மா வேணும்னே தான் அங்கேயே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி மச்சான், நான் இன்னைக்கு ஈவினிங் யானையை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்புறேன் மச்சான். என்ன யானையை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்புறேன்? அத்தை வேற வரலன்னு சொல்றேன், அப்புறம் எங்க போய் இருப்பீங்க? இல்ல மச்சான், அங்கே பக்கத்துல ஃப்ரெண்டு வீடு இருக்கு, கொஞ்ச நாள் தானே அங்க இருக்கேன், அதுக்குள்ள அம்மா வந்துருவாங்க மச்சான். என்ன நான் கேட்டுட்டு கிளம்புறியா? அப்படியே வேணாம் மச்சான், நானும் இன்னும் எவ்வளவு நாள் இங்கே இருக்கிறது? அது எனக்கு எவ்வளவு சரியா படல. முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தது எனக்கு பெருசா தெரியல, ஆனா இப்ப அப்படி இல்ல மச்சான், கிளம்புறது தானே நல்லது. என்னடா பேசிட்டு இருக்கா?
இந்த வீட்லயே வளர்ந்த பையன் நீனு இப்படி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, அத்தை வரலையான்னு தான் நான் கேட்டேன், மற்றபடி நான் வேற எதுவும் தப்பான அர்த்தத்துல கேட்கல. நீயும் யாழ்னியும் இங்கே இருங்க, நீங்க எங்க கண்ணு முன்னாடி இருக்கதான் நல்லது. இங்க இருந்து போய் யாரும் ஃப்ரெண்டு வீடு அங்க இங்கன்னு நீ மட்டும் கூட பரவாயில்லடா, யாரும் எப்படி கூட்டிட்டு போயிருப்பேன். அதெல்லாம் தப்பு ஜீவா. நீங்க பாரு ஜீவா, நான் தப்பான அர்த்தத்தெல்லாம் கேட்கல, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ மச்சான், நீங்க தப்பா கேட்டீங்கன்னு சொல்லல மச்சான், எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு, அதனால தான் மச்சான் அப்படி சொன்னேன். அதெல்லாம் எந்த கில்ட்டி ஃபீலிங்கும் வேண்டாம், நீ எப்போ போல இங்கே ஏறு. அத்தை பொறுமையா வரும்போதே வரட்டும், அத்தை ஏதோ ஒரு முடிவோட இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன், அதனால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் விடு, நீ இங்கே இரு, நீங்க இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, சரியா? அப்புறம் யாரு காலேஜ்க்கு கரெக்டா போறாளா? அப்புறம் யாரு உனக்கு ஓகே தானே? உனக்கு எதுவும் யாருனால கஷ்டம்லாம் இல்லைடா மச்சான். என்ன மச்சான் இப்படி எல்லாம் கேட்டுட்டீங்க? அவ இல்லைன்னதான் எனக்கு கஷ்டம் மச்சான். அவ எப்பவுமே என் கூடவே இருக்கணும், என் கூட இருந்தாதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் மச்சான். இல்லடா, அவ அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல, அதனால உனக்கு ஏதாவது கஷ்டம் அதுதான் கேட்டேன் மச்சான். அவ மெச்சூர்டாவே ஆக வேண்டாம், அவ இதே போல குழந்தைத்தன் மாதிரி இருந்தாலும் எனக்கு போதும். எனக்கு இப்படி இருக்க யாருன்னு தான் மச்சான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ மெச்சூர்டாவே ஆக வேண்டாம், என் குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கோ மச்சான். அவ என் பொண்டாட்டி மச்சான். தேங்க்ஸ் ஜீவா. எங்க உனக்கு கஷ்டமா இருக்குமோன்னு நினைச்சேன், அதான் கேட்டேன். எனக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை மச்சான். மச்சான் அவ எப்பவுமே இப்படியே இருக்கணும், இப்படி இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே இருக்கட்டும், என் யாழ்குட்டி எப்பவுமே இப்படியே இருக்கட்டும் மச்சான். மச்சி ஏன்டா மச்சான் கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதோ உன் தோஸ்து வந்துட்டால, இதுக்கப்புறம் நான் எது பேசினாலும் உன் காதல விழாதுடா. சரி சரி, உன் தோஸ்து கூட கண்டினியூ பண்ணு, எனக்கும் வேலை இருக்கு, நான் போறேன். ஐயோ இல்ல மச்சான், அவன் ஒரு லூசு பையன், அவன் கிட்ட போய் நான் என்ன மச்சான் பேச போறேன்? அட பாவி மச்சி, எப்படி டேமேஜ் பண்ணிட்டான்? லூசு பையனா? யாரு, நானா? டே மச்சான், என்கிட்ட வருவல அப்ப இருக்குடி மாவனி உனக்கு. சரிடா ஜீவா, பாரு அத்தை ஏதாச்சும் கால் பண்ணாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது, என்ன கிளம்புறேன். சரிங்க மச்சான். ஆமா நீ என்ன கிளம்புற? இல்ல மச்சான், இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஆயுத பூஜை செலிப்ரேஷன், அதனால போனாலும் போகலாம், இங்க இல்லைனாலும் இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். அது சரி, அப்போ ஆஃபீஸும் லீவு, உன் தோஸ்த கூட தான் இருக்கான், பார்த்து வேற எதுலயும் இறங்கிடாதீங்க, சரியா? ஜாக்கிரதை, சொல்லிட்டே போறேன். இல்ல மச்சான், அதெல்லாம் எதுவும் இல்ல, அந்த மாதிரி போனா யாருமே திட்டுவா மச்சான், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் மச்சான். நான் இப்ப ரொம்ப தெரிஞ்சுட்டேன், இந்த லூசு பையன் கூட பேசுறதே இல்ல மச்சான். அடே மச்சான், இவங்க ரொம்ப டேமேஜ் பண்றானே இவன், என்ன லூசு பையனா? டேய் வார்த்தைக்கு வார்த்தை இதே சொல்றானே, மாவானே வாடி வா, என்கிட்ட வருவல்ல, அப்ப இந்த லூசு பையன் என்ன பண்றான்னு பாருடா. சரி ஒழுங்கா அதான் சொல்லலாம், எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். துளசி துளசி, டேய் மச்சி, எப்படி உங்க அண்ணனை எப்படி ஏமாத்தி அனுப்பிச்ச பத்தியா? டேய் வெண்ண, என்கிட்ட பேசாதடா, என்கிட்ட பேசுன உன்னை கொலை பண்ணாலும் பண்ணிடுவேன் பாத்துக்க. என்னடா புசுக்குன்னு வெண்ணன்னு சொல்லிட்டேன்? வெண்ணன்னு சொல்றதுக்கு சாருக்கு கோவம் வருதோ? ஏண்டா இவ்வளவு நேரம் என்ன லூசு பையன் சொல்லிட்டு இருந்தியே, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அது சொல்றியா மச்சி? அது சும்மா உள்ளம் காட்டி உங்க அண்ணன் இருந்தார்ல, அதுக்காக அப்படி சொன்ன மச்சி. நீ அதுல எதுவும் நினைச்சிட்டியா? ஐயோ ஐயோ மச்சி, நான் சும்மா உள்ளாக்கி சொன்னேன். உள்ளலாயி? ஆமா மச்சி, சும்மா நான் உள்ளலாங்காட்டி சொன்னேன். மாவனே போடா, சொல்றதான் சொல்லிட்டு சும்மா நான் உள்ளலாங்காட்டின்னு என்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். மாவனே சரக்கு வாங்கி வச்சிருக்கேன், அதை நான் மட்டும் ஒத்தையில அடிச்சுட்டு என்ஜாய் பண்ண போறேன். அந்த பக்கம் வந்துடாது சொல்லிட்டேன். ஆமா ஜல்லி கூட கிடைக்காது. ஓடா மச்சி 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 மச்சி, இப்படி எல்லாம் சொல்லலாமா? ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சி, இப்படி எல்லாம் சொல்லலாமா? பத்தியா யாரு நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால வார்த்தை காத்து லூசு பையன் சொன்னியோ? அதெல்லாம் தர முடியாது. ஆமா யாரு வேற கோச்சுப்பான்னு சொன்ன, அதனால நீ இதெல்லாம் சாப்பிட வேணாம், தப்பு. போப்பா போ, போய் உன் யாழு குட்டி பின்னாடியே சுத்து. ஓடா மச்சி, இப்ப நீ மட்டும் என்ன கூட கூட்டிட்டு போல, அங்கேயும் என் தங்கச்சி இருக்கா. என் தங்கச்சி நேத்துக்கிட்ட போயிட்டு நேத்துமா மச்சான் இப்படின்னு சொன்னா போதும், என் நேத்து பத்ரகாளியா மாறிடுவா. எப்படி மச்சான் வசதி? பத்தாடி, அவ அன்னைக்கு பிரணிக்காவை அடிச்சாடி இன்னமும் என் கண்ணுல இருந்து மறையல. நமக்கும் அப்படியா? வேண்டாம், அதுக்கு மச்சான் கிட்டயே சமாதானமா போயிடுவோம். மச்சி என்ன மச்சி உனக்கு இல்லாததா? நீயும் நான் சொன்னதை நம்பிட்டியா? நானும் சும்மா உள்ளலாங்காட்டிக்கே சொன்னேன். அப்போ மொத்தத்துக்கு 2 பேரும் சும்மா உள்ளலாய் காட்டி சொல்லியிருக்கோம், அப்படிதானே? அதான் மச்சி, அதேதான். ஏண்டா மச்சான், நமக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்னாங்க கிடையாது, அதானே? என்னடா மச்சி அசிங்கமா பேசிக்கிட்டு, இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைலாம் பேசாத. எப்பவுமே நம்ம இப்படிதான், நான் உன்னை அசிங்கமா கழுவி ஊத்தணும், நீ என்ன அசிங்கமா கழுவி ஊத்தணும், இது நமக்குள்ள சகஜம் தானே மச்சி. இதுல என்ன இருக்கு? வா மச்சி, சரக்கு கூலிங் போயிடும்,
முதல்ல போய் அதை பார்ப்போம். கரெக்ட் மச்சான். கூலிங் போறதுக்குள்ளார நம்ம வயிற்றுக்குள்ள கூலிங்கா ஊத்துரும். அதுதான் முக்கியம் மச்சி. வா வா வா. நாளைக்கு ஆயுத பூஜைல அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும்ல. வா மச்சி, நம்ம போய் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ செலிப்ரேஷன் மோடு ஸ்டார்ட். அதானே? வா 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 வா. மாடர்ன் உலகத்திலே எல்லாமே மாறி போகட்டுமே, நட்பின் காக்கு மட்டும் எனாலும் மாறாதிருக்கட்டுமே. ஜாலிதான் சகோதரா, சண்டை நிலேதுரா. ஒருவன் வந்து பிறகு தொடலாம் ஒரு பிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்குள்ளேயே. உயிரென்ற உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோர் நாள் பிரிவாயே. ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன் தோற்றுப்போ. என்ன இது? அக்கௌண்ட் எல்லாமே மாறி மாறி இருக்கு. நான் இப்படி கொடுக்கவே இல்லையே. ஏன் இல்லை இப்படி இருக்கு? சூர்யா சார். சொல்லுங்க ராஜேஷ் சார். உங்களை நியூ எம்டி பார்க்கணும்னு சொன்னாங்க. உடனே வர சொன்னாங்க சார். வாட்? நியூ எம்டியா? என்ன சொல்றீங்க? புரியல. ஆமா சார். உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல, நம்ம ஆஃபீஸ்க்கு நியூ எம்டி வந்திருக்காங்க சார். அவங்க தான் உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னாங்க. உங்களை இமீடியட்டா கேபின் வர சொன்னாங்க சார். நியூ எம்டியா? ஓகே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரம் போயிடுங்க. அவங்க உங்களை இமீடியட்டா பார்க்கணும்னு சொன்னாங்க. ஓகே ராஜேஷ், நான் போறேன், நீங்க போங்க. ஓகேங்க சார். நியூ எம்டியா? யாரு? சரி, யாருன்னு போய் பார்ப்போமே. எக்ஸ்கியூஸ் மீ. Yes, Mr. Surya. Come in. நீயும்